கடந்த மார்ச் 8, 2014ஆம் ஆண்டு 239 நபர்களோட கிளம்பின ஒரு விமானம் எந்த ஒரு தடயமும் இல்லாமல் மறைஞ்சு போயிருந்திருக்குது. இந்த ஒரு விமானத்தின் பெயர் மலேசியன் ஏர்லைன் ஃப்ளைட் MH370. கோலாலம்பூர்லேருந்து பெய்ஜிங்க்கு வழக்கம் போல கிளம்பின இந்த ஒரு விமானம் தான் வரலாற்றில் நம்ம அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு கூட இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமாக மாறி இருக்குது. மலேசியன் ஏர்லைன் ஃப்ளைட் MH370 கோலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து இரவு 12:41 வழக்கம் போல பெய்ஜிங் கேபிட்டல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை நோக்கி தன்னோட பயணத்தை தொடங்குச்சு. கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மணி நேரம் டிராவல் டைமை கொண்ட இந்த ஒரு கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் போயிங் 777-200ER மாடலை சேர்ந்தது. இந்த ஒரு ஃப்ளைட்டில் 14 வெவ்வேறு நாட்டை சேர்ந்த 227 பயணிகள் இருந்தது மாத்திரம் இல்லாமல் 12 க்ரூ மெம்பர்ஸும் இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த ஒரு ஃப்ளைட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிட்டத்தட்ட 38 நிமிடங்களுக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த நிலையில் இரவு 1:19 அந்த ஃப்ளைட்டோட காக்பிட்ல இருந்து கடைசியாக ஒரு வாய்ஸ் கம்யூனிகேஷன் நடந்திருக்குது. Malaysian 370, contact Ho Chi Minh 120.9. Good night. Good night, Malaysian 370. இந்த கம்யூனிகேஷன் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஏர்கிராஃப்ட் சிவிலியன் ரேடார் ஸ்க்ரீன்ல இருந்து மறைஞ்சிருக்குது. என்னதான் சிவிலியன் ரேடார் ஸ்க்ரீன்ல இந்த பிளேன் மறைஞ்சு போயிருந்தாலும் மிலிட்ரி ரேடார் ஸ்க்ரீன்ல இது இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த மிலிட்ரி ரேடார் ரீடிங்ஸ் படி இந்த பிளேன் வழக்கமாக போகிற பாதையில் போகாமல் அது போகிற திசையிலேருந்து வெஸ்ட் பக்கம் திரும்பி மலேசியன் பெனிசுலாவை தாண்டி இன்னொரு டேர்ன் எடுத்து சதர்ன் இந்தியன் ஓஷனை நோக்கி பயணம் செஞ்சுருக்குது. ஆனால் இந்த ஒரு டைரக்ஷன் சேஞ்சை பற்றி பைலட் கிட்ட இருந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கப்படலை. இந்த MH370 காணாமல் போய் சில மணி நேரம் கழிச்சு பல இடங்கள்லையும் குழப்பம் தொடங்குச்சு. ஆரம்பத்தில் அந்த பிளெயினை காணுன்ட்டு யாரும் சந்தேகப்படலை. பல மணி நேரத்துக்கு அந்த பிளெயின் அதோட டெஸ்டினேஷனை நோக்கி தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு இல்லை அது ஆல்ரெடி அங்கே போய் லேண்ட் ஆயிடுச்சோன்னு தான் அஃபீஷியல்ஸ் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்த தப்புன்னும் அந்த பிளெயின் மிஸ் ஆகுதுன்னு கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பிளெயின் கடைசியாக சிவிலியன் ரேடாரில் தென்பட்ட இடமான சவுத் சைனீஸ் சீலேருந்து அவங்களோட தேடுதலை தொடங்கினாங்க. இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டைட்டிலுக்கு மேலே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள்.